வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறது நீங்கள் தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. எஸ், ஸோ இப்போ வந்து டிவிக்கு மாநாடு நடந்து முடிஞ்சு போச்சு. பட் அதை பற்றி தான் வந்து இன்னுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வைரலான ஸ்பீச் தான். பட் லைக் அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாநாட்டில் வந்துட்டு லட்சக்கணக்கான பேர் வந்து கூட்டினாங்க. ஸோ இது வந்து டிவிகேவோட 2வது மாநாடு. ஸோ அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, லட்சக்கணக்கான பேர் கூட்டமாக வந்தாங்க. ஸோ இவங்க எல்லாமே வெறும் ஃபேன்ஸா இல்லை பொலிட்டிஷியன்ஸ் விஜயோட அடுத்த என்ன நடக்கும் அப்படின்னு அவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்க வந்த கூட்டமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு முக்கால்வாசி பேர் வந்து ஃபேன்ஸாக தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ்லேயுமே வந்து பாதி பேர் தான் வந்துட்டு சும்மா விஜயை பார்த்தா மட்டும் போதும்னு சொல்லி வந்த கூட்டம் கொஞ்சம். ஸோ மீதி கொஞ்சம் பேர் மட்டும்தான். ஸோ தளபதி விஜய் வந்து என்ன பேசுகிறாரு, அரசியலில் என்ன வந்து புதுசாக வந்து மக்களுக்கு வந்து என்ன நல்லது பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பற்றி பேசுவாரான்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட கூட்டம். ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம வீடியோலேயே நிறைய பேர் பார்த்துருப்போம். ஸோ விஜய் வந்தோடனே விஜயை பார்த்தாச்சுன்னு சொல்லி ஒரு பக்கம் கிளம்பின கூட்டங்கள் இருந்துச்சு. ஸோ விஜய் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஸோ அவரை திரும்பவும் பார்க்கவும், அவர் பேச்சாற்றல் என்ன, அப்படி என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத கேட்கவுமே வந்துட்டு ஸோ இப்படி வந்து 2 வகையான கூட்டங்கள் வந்து நம்ம வந்து டிவியில் பார்த்துருப்போம். ஸோ இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து கூடினது வந்து லைக் பொலிட்டிக்கல் வரலாற்றுலேயுமே வந்துட்டு பேசப்பட்ட ஒன்றா தான் இருந்துச்சு. பட் இவருமே வந்துட்டு ஒரு ஆக்டர் டேர்ன்டு பொலிட்டிஷியனாக தான் வந்திருக்காரு. ஸோ இவருக்கு வந்து சும்மாவே வந்து சொல்லவே வேணாம், இவருக்கு வந்து ஆக்டருக்கு வந்து கிரேஸ், அவ்வளோ ஃபேன் கிரேஸ் உண்டு. ஸோ இன்ஃபேக்ட் நானுமே வந்துட்டு விஜய் ஃபேன் தான். பட் ஆஸ் அ ஆக்டராக வந்துட்டு இவர் வந்து பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் ஆஸ் அ பொலிட்டிஷியனாக வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு லைக் அஜித் ஃபேன்ஸாகவே இருந்தாலுமே சரி, அவங்களுமே வந்துட்டு விஜய் வந்தது வந்துட்டு ரொம்ப பெரிய இதுதான். ஸோ அவர் என்ன பண்ண போகிறாருன்னு எதிர்பார்த்த நல்லுள்ளங்களும் இருக்காங்க. ஸோ இந்த கூட்டத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் அவர் எல்லாத்துக்குமே வந்துட்டு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் போச்சு. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டிஎம்கேன்னு தாக்கி பேசினாரு, மற்ற எல்லா கட்சியுமே தாக்கி பேசினாரு. அண்டு எல்லாருமே வந்து இது வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு நாம் தமிழர் கட்சி வந்துட்டு டிவிகே வந்து வம்பு எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கு தான் பதிலடி கொடுப்பாருன்னு பார்த்தா இவர் வந்து டைரெக்டாக வந்து பொலிட்டிக்கல் எனிமி வந்துட்டு டிஎம்கே மட்டும்தான், ஸோ கொள்கை எதிரி வந்து பிஜேபி மட்டும்தான் அப்படிங்கிறத வந்துட்டு டைரெக்டாக சொல்லி இது பண்ணாது. பட் லைக் அது எல்லாமே ஓகே தான். பட் இவர் என்ன பண்ண போகிறாரு, ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ இருக்கிற டிஎம்கே ஆட்சியில் வந்துட்டு இன்னென்ன குறைகள் இருக்குது, ஸோ இதெல்லாம் அவங்க வந்து சரி பண்ணலை, இது நான் வந்தால் சரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசுவார். கரண்ட் இஷ்யூஸ் வந்து ஏதாவது பேசுவார். அண்ட் ரீசெண்டாக வந்து நடந்த அந்த கவின் இஷ்யூ பற்றி வந்துட்டு ஏதாவது வந்து 1-2 வார்த்தை பேசுவார். ஏன்னா இவ்வளோ கூட்டம் வந்து இது பண்ணும்போது, ஸோ அந்த கூட்டத்துக்கு மத்தியில் வந்து பேசும்போது ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வாகவோ ஒரு எடுத்துக்காட்டாவோ லைக் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வந்துட்டு அவர் என்ன பேசுனா அது வந்து இத்தனை பேர்த்துக்கு போய் சேருது. ஸோ நல்ல விஷயங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இவ்வளோ ஃபேன் கிரேஸ் வச்சிருக்க ஒருத்தர் சொன்னால் அது அவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகும், ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் லைக் அதை பற்றி வாயே திறக்கலை. ஸோ அது வந்து லைக் இப்போ வரைக்குமே வந்துட்டு அது ஏன் சொல்லலை அப்படிங்கிறது தான் லைக் ஒரு நார்மல் பீப்புள் யாராக இருந்தாலுமே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் வந்து இப்போ அடுத்த ஒரு பொலிட்டிஷியன் வந்து இவங்க பண்ண கரண்ட் பொலிட்டிஷியன்ஸ் பண்ணுற ஒரு தப்பை வந்துட்டு நான் சரி பண்ணுவேன்னு சொல்லி வரீங்கன்னா அப்போ நீங்கள் அது பேசலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது மட்டுமே இல்லை, தூய்மை பணியாளர்கள் வந்து ஸோ நேரில் போய் மீட் பண்ணி பேசினது, ஸோ அதை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசியிருந்துருக்கலாம். ஆனால் அதை பற்றி எதுவுமே வந்துட்டு இந்த மாநாட்டில் வந்துட்டு எதுவுமே பேசாமல் லைக் சும்மா ஃபேன்ஸ் மீட் மாதிரி அந்த மாதிரி தான் பேசிட்டு போயிருக்காப்புல. சொல்லியிருக்காரு, நான் வந்து என்னுடைய கேரியரோட டாப்பில் இருக்கேன், ஸோ எல்லாமே எனக்கு வேணாம், நான் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி வரேன்னு இருக்காரு. பட் லைக் சொல்கிற விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் மட்டுமே வந்துட்டு அது இதாகும். ஏன்னா ட்வீட் போடுறதுனாலையோ இல்லை 4 பஞ்ச் டைலாக் வந்து இப்படி மீட்டிங்கில் பேசுகிறதுனாலையோ கண்டிப்பாக வந்துட்டு அவர் ஃபேன்ஸ் கிரேஸ்க்கு வந்து மேபி அவங்க வேணால் ஓட் பண்ணுவாங்களே தவிர்த்து அதை தாண்டி வந்து ஓட் பிடிக்கணும்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இத்தனை வருஷ காலங்களில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ தான் ஏடிஎம்கேயோட வந்து லைக் அது கட்சி 2 இதாகி ஸோ அந்த இஷ்யூ இந்த இஷ்யூன்னு வந்து இருந்தனால ஸோ கொஞ்சம் வந்துட்டு லைக் டிஎம்கே தான் வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ அதை எதிர்த்து வந்து பேசி எல்லாரோட ஓட்டையும் இது பண்ணணும்னு நினைக்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு
கவர் பண்ணணும்னா கண்டிப்பாக விஜய் வந்து லைக் அதுதான் கலர் அரசியல். ஸோ எதுனாலும் நேரில் போய் இது பண்ணி எல்லாம் பண்ணி இது பண்ணால் தான் இதாகும். ஸோ அதுக்கு வந்துட்டு இதாகும். ஏன்னா இப்போ இருக்கிற வந்து நிறைய பேர் ஃபேன் கரேஜ் தான் வந்து அதிகமே. ஏன்னா இப்போ அவருக்கு ஃபேன்ஸ் வந்து ஓட்ஸாக மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது. ஏன்னா நிறைய பேர் 18 வயசு கூட தொட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருந்தாலுமே பட் லைக் அவங்க இப்போ 18 வயசு ஆகி இதாகிறது போது அதுவுமே வந்துட்டு அந்த டைம்லையுமே வந்துட்டு இல்லை அப்போவுமே வந்துட்டு விஜய் வந்துட்டு லைக் எந்த ஒரு விஷயமே வந்து எதுவுமே தெளிவாக பேசாமல் இந்த மாதிரியே வந்துட்டு பஞ்ச் பேசிட்டே போடுறது வந்து படத்தில் பார்க்குறதுக்கு கை தட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும், 4 வீடியோ எடிட்ஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் மக்கள் வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு வந்து நான் இந்த இதெல்லாம் மாற்றுவேன் அப்படின்னு மாற்றி காட்டினார்னா மட்டுமே விஜய் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சிஎம் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஏன்னா லைக் அவர் வந்து அவருடைய கொள்கை இதுன்னு சொல்லிட்டு வந்து பெரியாரிசம் அண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து சொல்கிறாரு. பட் லைக் அது வந்து எந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் வந்து அதை நான் காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து இன்னும் தெளிவாக எடுத்து சொல்லி பேசினா மட்டுமே அது வந்து ஃபேன்ஸோட அந்த கிரேஸுமே வந்து கூட்டமே வந்து ஓட்டாக மாறும். நீங்கள் வந்துட்டு 2026 வந்துட்டு விஜய் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.